கடல் துவண்டே போனாலும் ஹாய், வெல்கம் டு சொக்கோ விலாக்ஸ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஜஃப்னான்னு ஒரு இடத்துல இருக்கோம். ஜஃப்னாவில் இனிவில் நிற்கிறோம். இனிவிலேருந்து நாங்கள் ஜஃப்னா போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா குளப்பட்டி சைட்டில் பழக்கடையில் வந்து ஒரு தர்பூசணி பழம் வச்சு விற்றுருக்காங்க. தர்பூசணி பழம் வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த தர்பூசணி பழம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ கலரில் இருக்குது. இந்த நான் யூடியூப் அதில் பார்த்துருக்கேன். இப்போ நான் இப்போ ஜஃப்னாலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் விற்றுட்டாங்க. எல்லோ கலரில் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு இதை வந்துட்டு எப்படி இருக்குது அந்த பழம், என்ன விலை, அதுகளை கேட்டுட்டு வருவோம். அப்படியே பார்த்திங்கன்னா இதில் கடை இருக்குது. அப்படி இந்த சைடில் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து சந்தை, மீன் சந்தை, மீன்கள் இறைச்சிகள் விற்கிற சந்தை. இஞ்சால சைடு பார்த்திங்கன்னா ஜஃப்னா ரோடு. இஞ்சால சைடு ஜஃப்னா. அப்படியே இஞ்சால வந்தீங்கன்னா கேகேஎஸ் போகுது. இந்த ரோடு கேகேஎஸ் ரோடு. இதான் அந்த பழக்கடை. சிவப்பு கலரில் பார்த்துருக்கோம் தர்பூசணி. முதல் முறையாக மஞ்சள் கலரில் பார்க்குறோம். நான் என்ன யூடியூப் அதில் பார்த்துருக்கேன் மஞ்சள் கலர். இது தன்னோட கோப்பம் என்ன மாதிரி கலர் தர்பூசணிக்கும் எல்லோ கலர் தர்பூசணிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் உண்டு. மஞ்சள் கலர் தர்பூசணிக்கும் ரெட் கலர் தர்பூசணிக்கும் என்ன வித்தியாசம்? சிவப்பாவுடனா மஞ்சள் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் கூட. ஆனால் எவ்வளோ இது மஞ்சள் கலர் தர்பூசணி என்ன விலைன்னா சிவப்பு கலர் தர்பூசணி என்ன விலை? மஞ்சள் வந்து கிலோ 400. கிலோ 400. சிவப்பு வந்து 150. கிலோ 150, 400. ஏன் அந்த விலை என்ன மஞ்சள் கலர் தர்பூசணி? மஞ்சள் வந்து ரேரு. எங்கே இருந்தது? ஃபாரின்லேருந்து வருது இல்லாட்டி? இல்லை தம்புள்ள சரி. இஞ்சையும் இல்லை இதோட இது ஸ்ரீலங்காலாம் செய்கிறாங்க. ஸ்ரீலங்காவில். ஆனால் இப்போ நான் ஒரு கிலோ இது 400 என்ன, அது 180 ரூபா. 180 ரூபா என்ன. சிவப்பு வந்து எல்லாம் இல்லை நான் என்ன சொன்னீங்கன்னா இது வந்து நான் யூடியூப் அதுகளில் பார்த்துருக்கேன். இந்த ஃபஸ்ட் டைம் இதில் பார்த்துருக்கேன். ஆனால் எப்படி டேஸ்ட்லாம் என்ன இது ஒரு டேஸ்ட் வைஸ் ஒரே மாதிரி இருக்குமா இல்லாட்டி டிஃப்ரெண்ட் தான் இருக்கும்? மஞ்சள் வந்து டிஃப்ரெண்ட். மஞ்சள் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு கூட நல்ல இனிப்பாக இருக்குது. சரி, இந்த கடை சரியாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஃப்னாவில் இருந்து கேகேஎஸ் ரோடு. என்னென்னா கேகேஎஸ் போகிற ரோட்டில் குளப்பட்டி சந்தை இருக்குது. அந்த குளப்பட்டி சந்தைக்கு ஆப்போசிட்டில் அப்படியே முன்னுக்கே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது. இது நல்ல சனமுடன் வேண்டும். நிறைய பேர் வேண்டுவாங்க நினைக்கிறேன். புதுசு எல்லோ கலர் இருக்குன்றதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி வேண்டுவாங்கண்ணே. நார்மல் தர்பூசணி வந்து 180 ரூபா. அது எந்த சீசனுக்கு கிடைக்கும்ன்றதால 180 ரூபாயாம். இந்த எல்லோ கலர் தர்பூசணி வந்து இந்த சீசனுக்கு கிடைக்காது. இது வந்து தம்புள்ள சைட்லாம் விளையிறதாம். இது வந்து எந்த சீசனுக்கு கிடைக்காதுன்றதால 1 கிலோவே 400 ரூபா சொல்கிறாங்க. 1 கிலோ 400 ரூபா. வாங்க டேஸ்ட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு எல்லோ கலர் தர்பூசணி வந்து அதை விட டேஸ்ட் கூடன்னு சொல்கிறாங்க. வெட்டி வந்துடுங்க வாடாடி சாப்பிடுவேன். அங்கால சரியா கிடையாது. பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எங்கட சிவப்பு தர்பூசணியோட கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடவே இருக்குது. நல்ல இனிப்பாக இருக்குது. உண்மையாக நல்லா சத்தியம் நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. சொன்னால் நம்பிங்களோ தெரியல. சத்தியமாக ரெட் கலருங்கிற ஊரில் விளையிற தர்பூசணியை விட எல்லோ கலர் தர்பூசணி சத்தியமாக டேஸ்ட் கூட நல்ல டேஸ்ட்டாக இனிப்பு கூடவே இருக்குது. அடுத்தது வந்து இது வந்து நான் யூடியூப்பில் நான் இவ்வளோ வீடியோவில் பார்த்துருக்கேன். அந்த சைனாக்கார அக்காக்கள் பிரபலன் வெட்டி சாப்பிட்றத பார்த்துருக்கேன். முதல் முறையாக பார்த்துருக்கேன் இது. ஆனால் நான் நிஜம் ஃபாரினில் இருந்தான்னு இறக்குமதி செஞ்சுருக்கான்னு பார்த்தா இது நம்ம தம்புள்ள அங்காள சைடில் வந்து விளைய வைக்கிறதாம். இது எல்லா சீசனும் வந்து கிடைக்காது. அதனால தான் இந்த தர்பூசணி வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்கள்கிட்ட நார்மல் தர்பூசணி வந்து வெறும் 1 கிலோ 180 ரூபா. இது 1 கிலோ 400 ரூபா. உண்மையாக சொல்ல போனால் சத்தியமாக எல்லோ கலர் தர்பூசணி உண்மையாக தண்ணி டேஸ்ட். விலை தான் கூட.